இல்ல கை தட்டுங்க, கை தட்ட முடியாம முன்னாடி இருக்க முதுகையாவது தட்டுங்க. 8:30 மணிக்கு எனக்கு ஒரு சத்தம் வந்துச்சு. இல்ல சார் நான் ஒரு மேடையில் இப்படி சொல்லிட்டேன், கை தட்டுங்க, கை தட்ட முடியாம முன்னாடி இருக்க முதுகை தட்டுங்கன்ட்டேன். ஒரு அம்மா விட்டு வெளுத்துருச்சு. விசாரிச்சு பார்த்தோன்னே தெரிஞ்சு அது உங்க மாமியார். நம்ம நேரத்துக்கு நல்ல இந்த அற்புதமான இந்த மாலை நிகழ்வில் இந்த நிகழ்வு ரொம்ப ஏன்பா நாங்க இப்ப வந்த உடனே ஒரு விளக்கேற்றணுமா, எல்லாரும் குருவினுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு வந்த உடனே ஒரு விளக்கேற்றணுமா? விளக்கேற்றுறதுக்கு என்ன வேணும்? விளக்கேற்றுறதுக்கு என்ன வேணும்? என்னதான் வேணும்? சார் சிங்கம் சூர்யா மாதிரி இருக்கீங்க சார், அற்புதமான முறையில் சாரோட ரசிகராகவே மரியாதை. விளக்கேற்றுறதுக்கு என்ன வேணும்? என்ன வேணுமா? கரெக்டா? வேற திரி வேணுமா? பத்தியா? வத்தியா? சார் நான் உங்களுடைய பர்சனலா என்ன வேணும்னு கேட்கல. விளக்கேற்றுறதுக்கு தீ வேணுமா? கரெக்டா? விளக்கேற்றுறதுக்கு என்ன வேணும்? விளக்கு வேணுமா? சார் குருஜி கிட்ட இப்படி ஒரு ஜிடி நாயுடு சிஷியரா இருக்காதுன்னு இப்பதான் சார் தெரியும். விளக்கேற்றுறதுக்கு என்ன வேணும் கேட்கற, விளக்கு தான் வேணும்ன்றது. தீப்பெட்டி வேணும். தீப்பெட்டி மட்டும் இருந்தா போதுமா? தீ வேணும்ல, கரெக்டா? என்ன வேணும்? திரி வேணும். இதுக்கு மேல பேசினா நான் வேணான்டுவாங்க. ஏக்கா நீ வேணா வந்து பேசுறியாக்கா? நீ வேணா வாக்கா, நான் இறங்கிறேன். என்ன, திரி, தீ 3 வேணுமா? விளக்கேற்றுறதுக்கு என்ன வேணும்? என்ன, திரி, தீ. என்ன, திரி, தீ. வேகமா சொல்லி பாருங்களேன். என்ன, திரி, தீ. என்ன, திரி, தீ. என்னை திருத்திக் கொண்டால் நான் இந்த சமூகத்திற்கு ஒரு விளக்காக இருக்க முடியும் என்பதை ஒரு விளக்கு நமக்கு காமிச்சிட்டு போகுது. குருவினுடைய பெரிய ஆசை என்ன தெரியுமா? யோக முறைகளின் மூலமாக, ஞான முறைகளின் மூலமாக, ஆன்மீகத்தின் மூலமாக, சேவையின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு விளக்கை ஏற்றிவிட முடியாதா? என்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்த குடும்பங்கள் எல்லாம் இந்த சமூகத்திற்கு ஒரு விளக்காக மாறிவிடாதா என்கிற ஒரு பெரிய ஏக்கத்தோடு தனது பிறந்த நாளை கூட இந்த சமூகத்தினுடைய ஒளி வீசக்கூட நாளாக கொண்டாடி இருக்கக்கூடிய குருவின் பாதங்களுக்கு ஒரு பெரிய கைதட்டலோடு என்னுடைய நன்றியை சொல்வதில், ஏன்னா எத்தனையோ விழாக்களுக்கு போய் பேசுறோம், எல்லா இடங்களிலும் தன்னை பற்றிய புகழ் பேசுபவர்களுக்கு மத்தியில் இந்த நாட்டிற்கு சேவை செய்தவர்களை பற்றிய அங்கீகாரங்கள் கொடுக்கக்கூடிய மேடையாக இந்த மேடையை மாற்றியமைக்காகவே சுவாமிகளுக்கு எங்களுடைய மிகப்பெரிய நன்றி. தமிழ்ல ஒரு பாட்டு இருக்கும், உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்று இருக்க வேண்டாம், உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்று இருக்க வேண்டாம், உடன் பிறந்தே கொல்லும் வியாதி. நம்ம பிறக்கும் போதே பிபி சுகரும் கூடயே பிறக்குமா? உடன் பிறந்தே கொல்லும் வியாதி, உடன் பிறவா மாமலையில் உள்ள மருந்தே பிணிதீர்க்கும், அந்த மருந்து போல் வாரும் உண்டுன்னு தமிழ்ல ஒரு பாட்டு இருக்கான். இப்படி பேய் படம் பாக்குற மாதிரி பார்க்கப்படாது. இவன் வேற வந்து 8:30 மணிக்கு தமிழ் படம் எடுத்துக்கிட்டு இருக்காயான்னு என்னப்பா அர்த்தம்னாங்க. இந்த உடன் பிறந்த ஒரு சுற்றத்தார் நண்பர்கள்னு இருக்கோம்ல, இந்த பிபியும் சுகரும் கூடயே பிறக்கும்பா. அப்படி வாழ்ந்துடாதீங்க. ஏதோ ஒரு மலையில, ஏதோ ஒரு மூலிகையில, அந்த மூலிகையில் வந்து உங்களுடைய மருந்தாக அமையும். உங்க உடம்புக்கு இருக்கக்கூடிய மருந்தாக அந்த ஏதோ ஒரு மலையில் தோன்றிய மூலிகை உங்களுடைய உடம்புக்கான மருந்தாக அமையும். அப்படி சில மனிதர்கள் இருப்பார்கள், அந்த மனிதர்களை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று தமிழ் கற்றுக் கொடுக்கிறது. அப்படி உடலில் இருக்கக்கூடிய வியாதியை மூலிகையில் தீர்ப்பது போல நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களை தீர்க்கக்கூடிய மா மருந்தாக இந்த சமூகத்திற்கு சேவை செய்யக்கூடிய மனிதர்களை கூப்பிட்டு அங்கீகரித்தமைக்காகவே சுவாமிகளினுடைய இந்த பிறந்த நாளில் அத்தனை பேரினுடைய சார்பாக ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இந்த மருந்தாக என் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்கி நான் இந்த மேடையில் நிற்பதற்கு காரணமாக, நம்ம வீட்டுக்கு மழை பெய்தா? எங்கேயோ தோன்றின மேகம் தானே இங்க மழையா பெய்யுது. எங்கோ தோன்றின மேகம் நம் வீட்டு வாசலில் மழை பொழிந்து நம் வாழ்க்கையை மாற்றுவது போல என் வாழ்க்கையை மாற்றிய என்னுடைய அன்புக்குரிய நண்பர் ஆதித்யா தொலைக்காட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஜாலி வசந்த் சார் அவர்களுக்கு உங்களுடைய பெரிய கைதட்டலின் மூலமாக இந்த பஞ்சபூதங்கள் சொல்றோம்ல, பஞ்சபூதங்கள், பஞ்சபூதம்னா சார் இப்படி யாராவது 4 பேர் சொன்னீங்கன்னா தான் சார் எனக்கு பேச்சு வரும். எனக்கு இல்லாட்டினாலும் நாங்கள் பேசுவோம். ஏன்னா நாங்கள் ஆதித்யா சேனலில் பேசும்போது எப்படின்னா, எங்களுக்கு ஸ்டூடியோ இருக்கும், முன்னாடி ஒரு கேமராமேன் இருப்பார். சில நேரம் அவரும் இருக்க மாட்டார், நானே ஆன் பண்ணிட்டு நானே பேசிட்டு வந்துடுவேன். அதுவும் நடக்கும் சில நேரம். அதனால நாங்கள் கவலைப்படுறதில்லை. நீங்கள்லாம் இப்படி பார்த்து தலையாட்டி சிரித்து பேசுனீங்கன்னா, இப்போ ஐயா தான் இருக்கிறப்ப எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. இப்படி சிரிச்ச முகங்கள். இன்னொன்று சொல்லிட்டா, சிரிச்சாதான் அது முகம், சிரிக்காட்டி அது பேர் முகர கட்டை. அதனால நல்ல சிரிக்க. இப்ப இந்த பஞ்சபூதங்கள்னா என்ன பண்ணா, ஸ்கூல்ல போய் கேட்டது இந்த பஞ்சபூதங்கள்னு யார் பண்ணேன்? இங்கிலீஷ் வாத்தியார், சயின்ஸ் வாத்தியார், மேக்ஸ் வாத்தியார், பிசிக்ஸ் வாத்தியார். அது இல்ல, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இருக்கா? இந்த பஞ்சபூதங்கள்ல 4 பூதங்கள் ஸ்டாட்டிக் எனர்ஜி.
இந்த நெருப்பு மட்டும் டைனமிக் எனர்ஜி. நீங்க ஒரு நிலத்தை வச்சு இன்னொரு நிலத்தை உருவாக்க முடியாது, தண்ணீரை வச்சு தண்ணீரை உருவாக்க முடியாது. ஆனால் நெருப்பை வைத்து எத்தனையோ விளக்குகள், எத்தனையோ நெருப்பு துளிகளை உருவாக்கி விட முடியும். ஒரு விளக்கை வைத்து எத்தனையோ விளக்குகளை ஏற்றிவிட முடியும். அப்படியான ஒரு தீப சுடராக இந்த குருவின் மூலமாக இத்தனை விளக்குகளை ஏற்றிவிட முடியாதா என்கிற ஒரு பெரும் முயற்சி தான். இந்த தீபங்களை கொண்டு வந்து விட முடியாதா, இந்த தீபங்கள் இந்த வாழ்க்கையை மாற்றி விட முடியாதா? இந்த இருளான ஒரு வாழ்க்கை, வாழக்கூடிய வாழ்க்கை இருக்குல்ல, இருளான ஒரு வாழ்க்கை. கரெக்டா? நாம எல்லாம் ரெண்டு வகையான வாழ்க்கையை வாழ்றோம். நான் சொல்றது சரின்னா உங்களுக்கு அது அப்ரூவல் இருந்த கை தட்டலாம். நாம எல்லாம் ரெண்டு வகையான வாழ்க்கையை வாழ்றோம். ஒண்ணு நம்ம வாழணும்னு நினைச்ச வாழ்க்கை, இன்னொன்னு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கை. நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை, நம்ம வாழணும்னு நினைத்த வாழ்க்கை. இன்னொன்னு நம்ம வாழ்ந்துட்டு, தான் பெற்ற பிள்ளையை ஏன் பெற்றோம் என்றுதான் தாயும் என்று மாண்டு போனான், தந்தையும் இப்பிள்ளை உருப்படாது என்றுதான் தனையிலே வெந்து போனான், ஊன் பெற்ற உடம்பினை உயிர்கொள்ள வைத்தவன் உயரத்தில் ஒளிந்து கொண்டான், உதரத்தில் என்றுமே தமிழன்னை மட்டுமே உரமாக வந்து நின்றான்னு கண்ணதாசன் ஐயா சொன்னார். இந்த வாழ்க்கை இருக்குல்ல, நாம நினைத்தபடி இந்த வாழ்க்கை அமைந்து விடுற எத்தனையோ சக்சஸ்ஃபுல் பர்சன் சொல்றாங்களே, சூப்பர் ஸ்டார் சொல்றாரு எனக்கு நிம்மதி இல்லைன்றாரு. அம்பானியினுடைய பையன் திருமணத்துல சொல்ற, my life is not with colorful flowers, it's will full of thorns என்றார் இல்லையா? வெற்றி அடைவதால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வருவதில்லை. குருமார்கள் என்ன தெரியுமா கற்றுக் கொடுக்குறாங்க? இந்த சேவையின் மூலமாக, ஆன்மீகத்தின் மூலமாக குருமார்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய மந்திர சொல் என்ன தெரியுமா? வெற்றி அடைவதால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வருவதில்லை, மகிழ்ச்சியாய் இருப்பதுதான் வாழ்க்கையின் வெற்றி என்று கற்றுக் கொடுக்கக்கூடிய சூத்திரத்தை, சந்தோஷமா இருக்கிறது தான் நாங்க வாழ்க்கையில வெற்றி. ஜெயிச்சுட்டோம்னா வாழ்க்கையில வெற்றியா? இல்ல. பட்டினத்தில் பாதி இவன் வாங்கி முடித்தான், அந்த பட்டியத்தில் கண்டது போல் வேலி எடுத்தான், அதில் 8 அடிக்கு 8 அடி மாளிகை வைத்து கட்டிவிட்டு 8 அடிக்குள் சென்று படுத்தான்னு கண்ணதாசன் எழுதினார். ஒரு புதுக்கவிஞர் எழுதினாங்க, தாசில்தார் வீட்டு நாய் இறந்து போனது, ஊரே கூடி துக்கம் கேட்டது. ஒரு நாள் தாசில்தாரே இறந்து போனார், ஒரு நாய் மறவில்லை. அப்ப இந்த பணம் வெற்றியா, புகழ் வெற்றியா என்றால் மனிதமும் ஆன்மீகமும் மட்டும்தான் வெற்றி என்று கற்றுக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாடத்தை குருமார்களால் தான் கற்றுக் கொடுக்க முடியும். நீங்க மகாபாரதத்துல அர்ஜுனனுடைய குரு யாரு? அர்ஜுனுடைய ஏதோ இருக்கும். கரெக்டா சொல்றீங்கம்மா, இல்ல நிறைய பேர்ட்ட கேட்டிருக்காங்க, ஏதோ இருக்கும். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க உங்க புண்ணியத்துல இருக்கேன்னுவா. எனக்கெல்லாம் பயமா இருக்கணும், எனக்கு இருக்கிறது 4-5 புண்ணியம்டா, அதுல நீ இருந்துட்டா நான் என்னையா பண்றது அப்படின்னு. ஏதோ இருக்கும். இந்த இருத்தலுக்கும் வாழ்தலுக்கும் என்னங்க வித்தியாசம்? எங்க இருக்கேன்னு சொல்லுவாங்க தெரியுமா? வேலூர் ஜெயில இருக்கேன்னு சொல்லுவான். கரெக்டா? நான் வேலூர் சிறைச்சாலையில் 25 வருடமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்ப எங்க இருக்கேன்னு வாங்கன்னா ஜெயில இருக்கேன்னு. எங்க வாழ்றேன்னு சொல்லுவாங்கன்னா வீட்டுல வாழ்றேன்னு சொல்லுவாங்க. கரெக்டா? வீட்டுல வாழ்றேன்னு சார். நீதியரசர் நக்கீரன் சார் வந்திருக்காங்க. உங்களுக்கு ஒரு பெரிய கைதட்டலோடு இந்த நேரத்தில் வரவேற்பதில் மகிழ்ச்சி. ஏன்னா அவர் சிறை கைதிகள் எத்தனை பேரை பார்த்திருப்பாங்க. அவர் பேரு கேட்டார் போலயே நீதியரசருடைய பேரு கேட்டார் போலயே நீதியரசர். இப்ப எங்க வாழ்றேன்னு சொல்லுவாங்க வீட்டுல, எங்க இருக்கேன்னு சொல்லுவாங்க ஜெயில. இந்த ஜெயிலுக்கும் வீட்டுக்கு என்ன சார் வித்தியாசம்? ஜெயிலுக்கும் வீட்டுக்கு என்ன வித்தியாசம்? விடுதலை. வீட்டுல மனைவி இருந்து அது ஜெயிலுன்னு சொல்லிடப்படாது, அப்படி சொல்லப்படாது. ஜெயிலுக்கும் வீட்டுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? விடுதலை. அது என்ன ஒரு சின்ன வித்தியாசம். தாழ்பால் தாழ்பால் உள்ள இருந்தா அது வீடு, தாழ்பால் வெளியே இருந்தா அது ஜெயில். நம்மை நாமே கட்டுப்படுத்திக் கொள்ள முடிந்தால் நாம் வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் யாராலேயோ நம் மகிழ்ச்சியை கட்டுப்படுத்த முடிந்தால் நாம் சிறைச்சாலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையை, சிறைச்சாலையாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை மீட்டு வாழ்தல் என்ற கலையை குருமார்களால் மட்டும்தான் கற்றுக் கொடுக்க முடியும். அதற்காகத்தான் இந்த நிகழ்வு. சிறைச்சாலையிலிருந்து மீட்டு உங்களுக்கு வாழ்தல் என்ற கலையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பெரும் நிகழ்வு. இத மனம் இருக்குல்ல, இந்த மனம் எப்பயுமே என்ன பண்ணும்னா தண்ணீர் மாதிரி கீழ் நோக்கி தான் போகும், கீழ் நோக்கி தான் போகும். நம்ம ஏதாவது முக்கியமான விஷயம் படிச்சுட்டு இருக்கும்போது பாருங்களேன், இந்த நடிகை செய்த காரியத்தை பாருங்கள் அப்படின்னு ஒரு பாப்ப போறோமா? நம்ம என்ன பண்ணுவோம்? திருவாசகத்தை மினிமைஸ் பண்ணிட்டு என்னதான் பண்ணாங்கன்னு பாப்போமே. பாப்பமா சார், யாரோ ஒருத்தர் பிறந்த நாளைக்கு யாரோட கேக் ஓட்டிட்டு போறாரு, நமக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்கிறேன். அதை உட்காந்து ஊரே கமெண்ட் போட்டுட்டு இருக்கோமே. புரிந்து கைதட்டி 5 பேருக்கு நன்றி. இந்த மனம் என்ன பண்ணுது? கீழ் நோக்கி தான் போகும்.
மனம் வந்து தண்ணி மாதிரி மேலிருந்து கீழ் நோக்கி தான் போகும். இந்த கீழ் நோக்கி போகுதுல தண்ணி, அதை எப்படி மேல் நோக்கி எடுத்து செல்ல முடியும்? நான் ஜெட் மோட்டர் போட்டாதான் மேல் நோக்கி எடுத்து செல்ல முடியும். அப்படி கீழ் நோக்கி செல்லக்கூடிய மனதை ஒரு மோட்டார் போல் இந்த யோகிகளும் குருமார்களும் இந்த மனதை மேல் நோக்கி எடுத்து சென்று விட முடியாதா என்று நினைக்கக்கூடிய பெரும் கருணையை குருமார்களால் மட்டும்தான் தர முடியும். சார், எல்லாத்தையும் நாமளே பண்ணிட முடியுமானா முடியாது. ஒரு 2 விஷயம் சொல்லி முடிச்சிடறேன். ஒருத்தன் எல்லாரும் கண்ணை மூடிக்கிட்டு தியானம் பண்றாங்க, நாம ஏன் கண்ணை திறந்துக்கிட்டே தியானம் பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சிருக்கான். எல்லாரும் கண்ணை மூடிட்டு தானே பண்றாங்க, கண்ணை திறந்துக்கிட்டு நாம ஏன் தியானம் பண்ண முடியாது? உங்களுக்கு தமிழ் புரியுமா சார்? ஆனா பரவாயில்ல, இன்ட்ரெஸ்டா கேட்கிறாரு. சூப்பர் சார், அந்த மாதிரி பரவாயில்ல. இந்த மாதிரி இப்படி கேட்கறதுக்கு ஆள் இருந்தாலும் எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. கண்ணை திறந்துக்கிட்டு தியானம் பண்ணுவோன்னு போய் உட்கார்ந்தான் ஆற்றங்கரை ஓரமா. கரெக்டா 10:30 மணி ஆச்சு. இன்னைக்கு கண்ணை திறந்து தியானம் பண்றோம், மனசு கலையவே கூடாதுன்னு உட்காந்துருந்தான். 10:30 மணிக்கு ஒரு 16 வயசு பொண்ணு இப்படி போச்சு. மனசுல எல்லாம் கடவுள் இருந்த, கண்ணு மட்டும் அந்த பொண்ணு பின்னாடி இப்படி போச்சு, போய் விட்டு வந்துருச்சு. மறுநாள் யோசிச்சா, ஐயோ இந்த கண்ணு நம்ம சொல்றதை கேட்க மாட்டேங்குது, ஒரு துணி எடுத்து கண்ணை கட்டிக்கிட்டான். இன்னைக்கு நான் தியானம் பண்ணியே தீர்றேன்டான்னு போய் உட்காந்தான். கரெக்டா 10:30 மணி ஆச்சு. கண்ணு பார்க்கல, கொலுசு சத்தம் சல் 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 சல், காது கொண்டு போய் வீட்டுல விட்டு வந்துருச்சு. 3வது நாள் பார்த்தா காதுக்கு 2 பஞ்சை எடுத்து அடைச்சிட்டு, இன்னைக்கு பாரு நான் தியானம் பண்ணியே தீர்றேன் போய் உட்காந்தான். கரெக்டா 10:30 மணி ஆச்சு. கண்ணு பார்க்கல, காது கேட்கல, மூக்கு மல்லிகைப்பூ ஸ்மெல்லு, மூக்கு கொண்டு போய் வீட்டுல விட்டு வந்துச்சு. 4வது நாள் ஒரு கோணி போய் எடுத்து கட்டிட்டு, இன்னைக்கு நான் போய் தியானம் பண்ணியே தீர்றேன் போய் உட்காந்தான். இன்னைக்கு நான் தியானம் பண்ணியே தீர்றேன். கரெக்டா 10:30 மணி ஆச்சு. கண்ணு பார்க்கல, காது கேட்கல, மூக்குக்கு ஸ்மெல் வரவே இல்லை. 10:45 ஆச்சு. மனசு சொல்லிச்சான், 10:45 ஆயிடுச்சு, இன்னும் அந்த பிள்ளைய காணோம் அப்படின்னு. இவன் தியானம் பண்ணி, அப்ப இந்த மனம் எப்படி பான்னா, மனம் கிடைக்கும் வரை அதை மலையாக நினைக்கும், கிடைத்த பின்பு அதை கடுகாக நினைக்கும். இந்த மனம் என்பது நல்ல வேலைக்காரன், ஆனால் மோசமான எஜமான், மோசமான எஜமான். இந்த மனதை ஆளக்கூடிய வித்தையை குருமார்களால் மட்டும்தான் கற்றுக் கொடுக்க முடியும். இப்ப இத்தனை பேர் வந்திருக்கோம்ல, இங்க இத்தனை பேர் வந்திருக்கோம்ல, இதில் குருவிடம் இருந்து நாம் பெற்றுக்கொள்வது என்னன்றது அதுல பெரிய கேள்வி. இப்ப மகாபாரதத்துல துரோணாச்சாரியார்ட்ட போய் ஜெயத்ரதன் கேட்கிறான், ஒய் அர்ஜுனா, ஏன் அர்ஜுனன், நாங்களும் தானே சிறந்த மாணவன், we are also a best student, why அர்ஜுனா, why அர்ஜுனா, எப்ப கேட்டாலும் அர்ஜுனன் is the best student சொல்றீங்களே, ஏன் அர்ஜுனன்? துரோணாச்சாரியருடைய பதில் என்ன தெரியுமா? எக்ஸலண்டான பதில். அதுதான் உங்கள் ஒவ்வொருவருக்கான வார்த்தை. எனக்கு இறைவனின் ஆசீர்வாதம் இருந்தால் என் உதடில் உதரக்கூடிய இந்த வார்த்தை உங்கள் மனதில் ஒரு விதையாக விழ வேண்டும். குருவினுடைய ஆசியின் இருந்தால் இந்த வார்த்தை உங்களுடைய மனதில் விதையாக விழ வேண்டும். உங்களுக்கும் ஆசீர்வாதம் இருந்தால் அந்த விதை உங்கள் மனதில் விருட்சமாகும். துரோணாச்சாரியார்ட்ட கேட்கிறாங்க, ஏன் அர்ஜுனன்? துரோணாச்சாரியார் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? நீங்க எல்லாருமே பெஸ்ட் ஸ்டூடெண்ட் தான்ப்பா, நீங்க எல்லாருமே நான் சொல்லி கொடுத்ததை அப்படியே பண்றீங்க. ஆனா இந்த அர்ஜுனன் என்ன தெரியுமா பண்றான்? நான் ஒரு அம்புல கத்து கொடுத்தா அவன் 5 அம்புல பிராக்டிஸ் பண்றான். நான் பகல் நேரத்துல வெளிச்சத்துல கத்து கொடுத்தா அவன் இருட்டுல வெளிச்சம் இல்லாதப்ப பிராக்டிஸ் பண்றான். நாளைக்கு இந்த அர்ஜுனன் என்ன கேள்வி கேட்பானோன்னு பயந்துகிட்டே நாம் படிச்சுட்டு வர வேண்டியதா இருக்கு, நாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு வர வேண்டியதா இருக்கு. எந்த மாணவன் குருவிற்கு வேலை வைக்கிறானோ அவன்தான் சிறந்த மாணவன் என்று பாரதம் கற்றுக் கொடுக்கிறேன். இந்த குருவை எப்படி தெரியுமா போய் பிடிச்சுக்கணுமா? குரங்கு குட்டியை போய் பிடிச்சுக்கல, இந்த குரங்கு குட்டி எப்படி தாய் குட்டியை பிடிச்சுக்கும்ல, நீங்க பாத்திருக்கீங்களா? மலையில போகும்போது குரங்கு குட்டி எப்படி பிடிச்சுக்கும், அப்படியாக குருவை நாம் பற்றி கொள்ள வேண்டுமா? அந்த தாயை விட்டுருச்சுன்னா அந்த கூட்டத்துல சேர்த்துக்காது, அந்த கூட்டத்துல குரங்கு கூட்டத்துல சேர்த்துக்காது அந்த குழந்தைகளை. அப்படி குருவை எப்படிப்பா பிடிச்சுக்கணும்னா அப்படி பிடிச்சுக்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? குருவை பயன்படுத்த தெரியுதான்னு ஒரு பெரிய கேள்வி. காஞ்சி பெரியவர் பற்றி மரியாதைக்குரிய என்னுடைய அன்பிற்கினிய ஐயா புலவர் ராமலிங்கம் ஐயா அற்புதமான ஒரு உரை கொடுத்துட்டு போனாங்க. அவருக்கு ஒரு பெரிய கைதட்டலோடு இந்த நேரத்தில் வாழ்த்து சொல்வதில் பெரிய மகிழ்ச்சி. காஞ்சி பெரியவர் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிட்டு இருந்தார். ஒருத்தர் போய் நின்னா, பெரியவா எனக்கு ஒரு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீங்க தான் அதுக்கு ஆறுதல் சொல்லணும். பெரியவரே பெரியவரே, அவருக்கு ரொம்ப பெரிய விஷயம் பேசிட்டு இருக்காரு, அவரு ஞானத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. என்னப்பா உன் பிரச்சனைன்னு கேட்டார். பைக் அடிக்கடி ரிப்பேர் ஆகுது, என்ன பண்றதுன்னா நல்ல மெக்கானிக்க பாருப்பா, அப்புறம் போய் திருப்பதி போயிட்டு வாங்க. காஞ்சி பெரியவர் இதில் இருக்காரு தெய்வத்தின் குரல்ல. ஒரு குருவை எப்படி பயன்படுத்துவதுன்னு அவருக்கு தெரியல. காஞ்சி பெரியவர் ஒரு நாள் திடீர்னு எந்திரிச்சு போய் 7 முறை குளிச்சுட்டு வர்றார். 7 முறை குளிக்கிறார், திடீர்னு ஜபம் பண்றார், 7 முறை குளிக்கிறார். அந்த ஆசிரமத்துல இருக்கிற அத்தனை பேர் வந்து கேட்கிறாங்க, நாங்க ஏதாவது தவறு பண்ணிட்டோமா?
திடீர்னு போய் குளிக்கிறீங்களே, நாங்க தான் தவறு பண்றோம். அவர் வார்த்தை என்ன தெரியுமா? நான் 10 வருடத்துக்கு முன்னாடி ஆந்திரால சந்திரமௌலீஸ்வரர் ஆலயத்துக்கு போயிருந்தேன். அங்க புரந்தர கேசவர்லுன்னு ஒரு பையன், 7 வயது சிறுவன், வில்வ இலையை அவன் தான் பறிச்சுட்டு வந்து சுவாமிக்கு பூஜைக்காக கொடுப்பான். நான் அங்கிருந்து வரும்போது குழந்தை உனக்கு என்னடா வேணும்னு கேட்டேன். எனக்கு மோட்சம் வேணும்னு கேட்டான். இந்த வார்த்தை யாரெல்லாம் அவனுக்கு கற்றுக் கொடுத்ததுன்னு எங்க அப்பா சொன்னாரு. ஒரு குரு உன்னிடம் வந்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் இருப்பதிலேயே எது பெரியதோ அதை கேட்க சொல்லி என்னுடைய அப்பா கற்றுக் கொடுத்தார். இந்த உலகத்தில் இருப்பதிலேயே பெரியது இந்த மோட்சம் தானே, அது எனக்கு வேணும். இப்ப காஞ்சி பெரியவர் சொல்கிறார், அந்த புரந்தர விளக்கேஸ்வரலோ இன்றைக்கு இயற்கை எய்தினார். அவனுக்கு 7 ஜென்மாக்கள் இன்னும் பாக்கி இருந்தது. அந்த 7 ஜென்மாக்களை என் தவத்தின் பலனால் அவனை கடக்கதற்கு உதவினேன்னு காஞ்சி பெரியவர் சொல்றார். இந்த பிறவி என்கிற கடலை கடப்பதற்கான பெரிய ஆயுதமாக குருமார்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். சொல்லிய வண்ணம் செயல்னு சொல்லுவாங்க. அப்படியாக குருவிடம் நான் ரொம்ப ரசிக்கக்கூடிய விஷயம், உங்களுடைய அறக்கட்டளை, ஈதல் அறக்கட்டளைன்றது மூலமா தொடர்ந்து 100 தூய்மை பணியாளர்களுக்கு உணவளிச்சுட்டு வரோம். குருவிட்ட சாதாரண ஒரு முறை பேசும்போது சொல்லியிருந்தோம், சிதிலமடைந்த ஆலயங்களை புனரமைக்கிறோம்னு குருவிடம் சொல்லியிருந்தோம். உங்களுக்கு நானும் ஒரு பெரிய தோளோடு தோளாக நிற்பேன் என்று சொல்லி எங்களுடைய அறக்கட்டளைக்கு ஒரு மிகப்பெரிய நிதி உதவியும் செய்து எங்களுக்கு தோளோடு தோளாக வழிகாட்டி கொண்டிருக்கிறார் அன்புக்குரிய குரு அவர்கள். அவர்களுக்கு ஒரு பெரிய கைதட்டலின் மூலமாக இந்த நேரத்தில் நன்றி சொல்லி